ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட எதை பற்றி பேசலாம் அப்படின்னு என்னோடய ஹாஸ்டலில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி உங்ககிட்ட பேசலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ரெஜிஸ்டர்ட் நர்ஸு. நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மார்னிங் 7 o'clock டு நைட்டு 10 o'clock வரைக்கும் நடந்த அனுபவங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஸோ காலையில் ஹாஸ்டலில் வந்துட்டு என்ன அப்படின்னா, காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சுக்கிட்டு குளிக்க போகணும். குளிக்கிறதுக்கு பார்த்தா சீனியர்ஸ் எல்லாம் பயங்கர க்யூவில் நிற்பாங்க. அவங்கெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு வந்த பிறகு தான் நம்ம குளிக்கணும். 7 o'clock வந்துட்டு நம்ம நேராக வார்டுக்கு போனோம். நான் படித்தது ஆக்சுவலாக வந்து ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட் ஆனதுனால அங்கே வார்டில் வந்து ப்ரேயர் இருக்கும். 7 to 7:15 7:30க்குள்ளே ப்ரேயர் இருக்கும். ஒரு பாட்டு பாடுவாங்க, இங்கிலீஷ்லேயே பாட்டு பாடுவாங்க. அப்புறம் இங்கிலீஷ் பைபிள் ரீடிங், அதுக்கப்புறம் ப்ரேயர் வந்துட்டு உங்கள் இஷ்டம், உங்களோட ஓன் லாங்குவேஜ் பண்ணலாம். அதை முடிச்சுக்கிட்டு நேரம் என்ன அப்படின்னா 7:30க்கு வந்துட்டு மறுபடியும் சேப்பல் இருக்கும். எங்களுக்கு சேப்பலுக்கு போகணும். சேப்பலில் 7:30 to 8 o'clock. ஆனால் எங்களுக்கு வந்து 7 o'clockலேருந்து 7:30 வரைக்கும் நம்ம வார்டில் இருப்போம்ல. சேச்சிமாருங்க, ஓஹோ ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க, நம்ம இவனுங்களை வச்சு நல்லா வேலை வாங்கலாம் அப்படின்ட்டுன்னு எங்களை வந்துக்கிட்டு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எப்பண்டா ஐயோ சேப்பலில் போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்ட்டு நாங்கள் சேப்பலுக்கு போவோம். அங்கே போயிட்டு அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸு. 7:30 to 8 o'clock வரைக்கும் சேப்பலில் இருப்போம். அங்கே ப்ரேயர் முடிச்சுக்கிட்டு மறுபடியும் நாங்கள் வார்டுக்கு திருப்பி வரணும். வார்டில் வந்து அங்கே சொல்லுவாங்க சீனியர் அக்காமாருங்க, ஓகே வைட்டல்ஸ் பண்ணு, பேஷண்ட் அதை போய் பாரு இதை போய் பாரும்பாங்க. அதுக்கடையில் வந்து எங்களோட ப்ரொஃபஸர்மாருங்கெல்லாம் வருவாங்க, மேடம்ஸ் எல்லாம் வந்து ப்ரொசீஜரை ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு எங்களுக்கு 12:30 எங்களுக்கு வார்டில் ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகும். ஆனால் 12:30க்கும் எங்கள் சீனியர்ஸ் எங்களை விட மாட்டாங்க. ஒரு மணி 1:30க்கெல்லாம் ஹாஸ்டலுக்கு வருவோம். மறுபடியும் ஹாஸ்டலில் வந்துக்கிட்டு மத்தியானம் லஞ்சு அதை முடிச்சுட்டு நேராக 2 o'clock கிளாஸுக்கு போவோம். கிளாஸுக்கு போயிட்டு 2 to 5 o'clock வரைக்கும் ஃபுல் கிளாஸ் தான். தென் 5 to 6 o'clock வந்து ரெக்ரேஷன் போனோம், விளையாடுறதுக்கு போவாங்க. அங்கே போய்கிட்டு அங்கேருந்து முடிச்சுட்டு மறுபடியும் 6:30லேருந்து 7:30 வரைக்கும் டின்னர் டைமு. அந்த டின்னர் டைமை முடிச்சுக்கிட்டு அந்த டின்னர் டைமில் தான் வந்து டின்னரும் ப்ளஸ் குளிக்கிறதுக்கு நம்ம ரெக்ரேஷன் முடிச்சுட்டு வந்திருப்போம்ல, மறுபடியும் ஒரு ரிஃப்ரெஷ்காக அதை முடிச்சுக்கிட்டு நேராக சேப்பலுக்கு நைட்டு சேப்பலுக்கு வருவோம். சேப்பல் முடிச்சுக்கிட்டு 7:30 to 8 o'clock சேப்பல். அதை முடிச்சுட்டு 8 to 10 o'clock வரைக்கும் ஸ்டடி ஹவர்ஸ். அதை முடிச்சுட்டு மறுபடியும் ஹாஸ்டலுக்கு வருவோம். ஹாஸ்டலில் வந்து ஆஸ் யூஷுவல் ஸோ பயங்கர டஃப்பான பீரியடு தான். இது மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு அனுபவங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.